இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கோவில் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வண்டியில் 3 பேர் போயிட்டுருக்கோம். அக்கா, நான், ரம்மி. எந்த கோவில் போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரில. அழகாக இருக்காளா இல்லை நான் அழகாக இருக்கணான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரோட்டில். ஆனால் ஒரு கோவில் பிளான் பண்ணிட்டோம், அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கருப்பசாமி கோவிலுக்கு போகலாமா? அப்புறம் டேர்னிங் திரும்பலாம் ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு சுடுகாடு, அதான் கொஞ்சம் பயமாயிருச்சு. நல்லா தான் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு கொஞ்சம் கோளாறு ஆகிட்டோம். நாங்கள் 3 பேரும் நாங்கள் 3 பேர் விழுக போயிட்டோம். நானும் அக்காவும் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் அவள் முன்னாடி வந்து எங்கள் 2 பேர்த்தையும் ஏற்றிக்கிட்டா. எங்கள் 3 பேத்துக்கும் ஒரு செம சிரிப்பு. திரும்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அப்போது இந்த இடத்தெல்லாம் நீங்களே பாருங்கள். ரோட்டில் அவ்வளோக்கா ஆளே இல்லை. நாங்கள் நைட்டு ஒரு 8:30க்கே இந்த சைடு ஆள் இல்லை. ஏன்னா நாங்கள் போகிற வழி எல்லாமே சுடுகாடு தான். நாங்கள் அப்படி அந்த கருப்பன் கோவிலுக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் 3 பேருமே தைரியசாலியே கிடையாது. 3 பேருமே செம பயந்தாங்கோலி. அதே மாதிரி இங்கே ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ யாராவது இந்த வழியில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. நாங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் திரும்பி நாங்கள் அடங்காமல் எங்கள் 2 திரும்பி ஃபஸ்ட்லேருந்து காட்ட ஆரம்பிச்சிட்டோம். டேர்னிங்கில் திரும்பும்போது எல்லோரும் கேர்ஃபுல்லாக திரும்புங்க. அப்புறம் கோவில் கட்டுக்குள்ளே வந்துட்டோம். அந்த லாஸ்ட்டில் ரெட் கலரில் இதெல்லாம் அந்த கோவில். நம்ம வர வேண்டிய கோவிலுக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம இருட்டு, யாருமே இல்லை. ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான் சாமி கும்பிட்ருக்காங்க. அது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. கோவிலுக்கு யாராவது வரமா இருந்தால் ஃபேமிலியோடு வாங்க, தனியாக வராதிங்க. செம இருட்டு, எங்களுக்கே பயமாயிருச்சு. சாமி கும்பிடவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. செம இருட்டு, ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லை. அதுதான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே இருட்டாகவே இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தால் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த விளக்கை தவிர வேறு வெளிச்சமே இல்லை. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்தோம். அவங்க 2 பேரும் நல்லா சாமி கும்பிட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. குழந்துட்டோண்டு கைஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு அடுத்த த்ரில்லிங்கான ஒரு கருப்பசாமி கோயில் தான் போயிட்டுருக்கோம். கோவிலுக்கும் வந்துட்டோம். ரோட்டில் மெதுவாக போனோம். ஏன்னா பாம்பெல்லாம் இங்கே நிறையாவே இருக்கும். ஸோ சேஃபாக போங்க. இனிமேல் தான் இந்த கோவிலில் குறி சொல்லவே ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதனால சரி போகலாம். என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பயமாக இருக்குன்னு. அக்கா போகலான்னு சொன்னால் நாங்கள் வேணான்னு வீட்டுக்கே போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிற பாதை எல்லாமே ரொம்ப செம இருட்டு, எங்கேயுமே லைட்டே கிடையாது. அதனால் சப்போஸ் யாராவது இந்த கோவிலுக்கு வர மாதிரி இருந்தால் ஃபேமிலியோடு வாங்க, தனியாக மட்டும் வந்துடாதீங்க. ரொம்பவே பயந்துருவீங்க. நாங்களும் அப்படி தான் ரொம்பவே பயந்துட்டோம். அப்புறம் நாங்கள் போகிற வழியவே இன்னுமே இருட்டு தான். அப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வரமா இருந்துச்சு. அதில் வேறு அக்கா பின்னாடி வீடியோடு அப்படின்ட்டா. பின்னாடி சுத்தமாகவே ஒன்றுமே தெரியல, அவ்வளோ இருட்டு. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக கொஞ்சமாச்சும் வெளிச்சம் இருக்கிற வந்துட்டோம் சேஃபாக. அப்படி எல்லோரும் யோசிப்பீங்க எங்கே நாங்கள் போய்கிட்டே இருக்கோன்னு. இப்போ ரிட்டன் அந்த கோவிலை பார்த்துட்டு உள்ளேலாம் போகாமல் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு கோவிலுக்கு தான் நாங்கள் போனோம். 2வது கோவிலுக்கு வந்து வெளியே மட்டும் பார்த்துட்டு உள்ளே போகல, ரிட்டன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். 3 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துட்டுருந்தோம். அவர் அக்கா ஏதோ சொல்லிகிட்டே இருந்தால் நாங்கள் காதுலேயே வாங்காமல் அவளை நல்லா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இன்னும் நாங்கள் கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி அக்கா இங்கே தான் ஸ்டே பண்ணுறா. செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வரும்.